ஒரு நாள் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, அவனுக்கு ரொம்ப பசி, வீட்டில் அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, ரொம்ப பசியின் கொடுமையில நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டின உடனே ஒரு அம்மா வந்தாங்க, கதவை திறந்து வெளியே வந்தாங்க. என்னப்பான்னு கேட்டாங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி, என்னால் தாங்கவே முடியல, ஏதாவது கொடுங்க ஆண்டி எனக்கு சாப்பிடுன்னு கேட்டாங்க. இந்த அம்மா நேரம் உள்ளே போயிட்டு ஒரு டம்ளர் மில்க், பெரிய டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துகிட்டு வந்தாங்க. பால் எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் கொடுத்தாங்களாம். அவன் ஃபுல்லாக பால் குடித்தான். பாலை குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அந்த அம்மா போயிட்டான். அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பையன் வீடு காலி பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. இவங்களும் இங்கே போயிட்டாங்க. அவ்வளோதான். இந்த பையன் போய் நல்லா படிச்சு கிடச்சி நல்லா பெரிய ஆளாகி ஒரு டாக்டர் ஆகிட்டு இவன் பாட்டு ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறான். இவன் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு யாரோ ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து அட்மிட் பண்ணிட்டு அந்த அம்மாக்கு உடம்பு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னாங்க. ரொம்ப சீரியஸாக இந்த பையன் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தான். ரொம்ப பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து தன்னுடைய துணை டாக்டர்லாம் கூப்பிட்டு எல்லா மருத்துவத்தெல்லாம் பார்த்து முடிச்சு எல்லா ஆப்ரேஷன்லாம் அந்த மாதிரி பண்ணி உடம்பு நல்ல ஒரு பரிபூர்ண 3 மாதம் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அவங்க எல்லாம் பரிபூர்ண சுகம் அடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க பில் செட்டில் பண்ணுறதுக்காக அந்த அம்மாவுடைய கணவர் பிள்ளைகள்லாம் பில்லை கேட்டிருந்தாங்களாம். அந்த ரிசப்ஷன் இந்த மாதிரி பேஷண்ட் நேமை சொல்லி இந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ பில் கொடுக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த பில்லில் கீழே வந்து நோ பெண்டிங், ஆல் பே, எல்லாம் செலுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் பெய்டு, எல்லா பணமும் செலுத்தப்பட்டு விட்டது, எல்லாமே பெய்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க பணமே கட்டலையே, ஒரு ரூபாய் நாங்கள் கட்டலையேன்னு சொன்னாங்களா. இல்லை, இது வந்து சீஃப் டாக்டர் தான் எழுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு எல்லாம் பே பண்ணியாச்சுன்னு சொல்லி. என்ன யார் இவர் எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்டர் போய் பார்த்தாங்க. என்ன இது வந்து எல்லாம் பே, நாங்கள் பணமே கட்டல சார் அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாராம், இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா வந்து பணம் செலுத்திட்டாங்க, அந்த ஒரே ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்கல்ல, அதை குடிச்சவன் நான் தான், எனக்கு தான் கொடுத்தாங்க, அதோடைய பலனை தான் இன்றைக்கி அந்த அம்மா கொடுத்துருக்கேன். அந்த அம்மாக்கு என் அடையாளம் தெரியாது, நான் வளர்ந்துட்டேன், ஆனால் அந்த அம்மாவை நான் மறக்கலை. அந்த பசியின் நேரத்தில் எனக்கு பால் கொடுத்தாங்கல்ல, ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்கல்ல, அந்த நன்மையை நான் மறக்கவே இல்லை. நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தீமை செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சால் அந்த வீட்டை விட்டு தீமை நீங்கவே அவன் சொன்னான். 20 வருஷத்துக்கு முன்னாடியே பே பண்ணிட்டாங்க இந்த அம்மா, அதன் பலன் தான் இன்றைக்கு அவன் அனுபவிக்கான். பெரிய பிள்ளைகளே, உங்களுக்கு யாராவது நன்மை செய்திருப்பார்களானா நீங்கள் நன்றி உள்ளவங்களா வாழணும். நன்றியை மறக்கவே கூடாது. அது துரோகம், அது பாவம், அது அநியாயம். நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தீமை செஞ்சிடாதீங்க. அப்படி செய்தால், நான் அப்படி செய்தால் என் வீட்டை விட்டு தீமை நீங்கவே நீங்காது. நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும், தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும். இதுதான் தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம்.